வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சலீம் அலி எழுதின த ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ இந்த புக்கோடைய சம்மரியை பார்க்கலாம் வாங்க. ஆர்னித்தாலஜிஸ்ட்னால் பறவைங்களை பற்றி படிக்கிறவங்க. இந்தியாவோட பிரபலமான ஆர்னித்தாலஜிஸ்ட்னு சொன்னால் அது சலீம் அலி தான். இந்த ஃபால் ஆஃப் அ ஸ்பேரோ அவருடைய சுயசரிதை. இந்த புத்தகத்தில் அவருடைய குழந்தை பருவத்திலேருந்தே அப்புறம் பறவைகள் மேலே அவருக்கு எப்படி ஈர்ப்பு வந்தது, முதல்ல ஒரு எல்லோ த்ரோட்டட் ஸ்பேரோவை அவர் பார்க்கும்போது அவருக்குள்ளே என்ன நிகழ்வுகள் நடந்தது, அதுக்கப்புறம் இந்திய கண்டத்தோட சுற்றியும் அவர் எப்படி சுற்றுப்பயணம் செஞ்சு இந்த பறவைகளை பற்றி அவர் ஆராய்ச்சி செஞ்சாருன்றதுலாம் எழுதியிருக்கு. ஏன்னா இது சாதாரணமாகவே எல்லாரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன் இல்லை. இது கொஞ்சம் வித்தியாசமானது தான். அது மாத்திரம் இல்லாமல் அவர் நேச்சுரல் கன்சர்வேஷனுக்கும் எப்படி தன்னுடைய படைப்புகளை அவர் தொடர்பு பற்றி எழுதியிருக்காரு அப்படின்றது இதில் காட்டியிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் அவர் குடும்பத்தை பற்றியும் சொல்லியிருக்காரு. பெரிய பெரிய மனிதர்களோடு அவருக்கு இருந்த தொடர்பை பற்றியும் அவங்களோட இருந்த பேச்சுவார்த்தையை பற்றியும் இதில் குறிப்பிட்டிருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆரம்ப கட்டத்தில் அதாவது அவர் பாம்பேயில் இருந்தபோது அப்போவே அவருக்கு பறவைகள் மேலே, அதாவது இயற்கை மேலே இருந்த ஈர்ப்பு, அதுவும் முக்கியமாக பறவைங்க மேலே இருந்தது. ஏன்னா முதல்ல அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு எல்லோ த்ரோட்டட் ஸ்பேரோவை ஷூட் பண்ணிட்டார். அதுவே பின்னாடி அந்த பறவைங்க மேலே ஒரு ஆர்வம் வந்தது. அந்த ஆர்னித்தாலஜி அப்படின்ற ஒரு பாதையை நோக்கி அவரை அழைச்சின்னு போயிடுச்சு. அது அவருடைய லைஃப் லாங் பேஷனாகவே மாறிடுச்சு. அவருடைய ஆட்டோபயோகிராஃபியில் பார்த்திங்கன்னா, அவர் எப்படி ஆக்சிடென்டல் ஆர்னித்தாலஜிஸ்ட் ஆகிட்டு அதுலேயே ஒரு ரினவுண்ட் எக்ஸ்பர்ட்டாக ஆகிட்டார் அப்படின்றத எழுதியிருக்காரு. அவர் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே போயிருக்காரு. இந்தியா சுற்றி இருக்கிற இடங்களுக்கும், பர்மா, டிபெட், ஆப்கானிஸ்தான் இங்கேயும் போய் அவர் ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. இந்த புக்கில் பார்த்திங்கன்னா அவரோட பர்சனல் லைஃப்பை பற்றியும் நம்ம நிறைய தெரிஞ்சுக்கலாம். அது மாத்திரம் இல்லாமல் மிகப்பெரிய மனிதர்களான ஜவஹர்லால் நேரு, இந்திரா காந்தியோடு அவருக்கு இருந்த தொடர்பு, அப்புறம் மற்ற சயின்டிஸ்டோட, மற்ற கன்சர்வேஷனிஸ்டோட அவர் எப்படி அவருடைய பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தது, எவ்வளோ நெருக்கமாக அவங்க இருந்தாங்கன்றது நமக்கு புரியுது. பேர்ட் கன்சர்வேஷனில் ஒரு முக்கியமான பங்கு அவர் வடிச்சிருக்காரு. அது மாத்திரம் இல்லாமல் இந்த கெலிடோ கானா பேர்ட் சாங்சுரியும் சைலண்ட் வேலி நேஷ்னல் பார்க்கையும் பாதுகாக்கிறதுக்கு அவர் எடுத்த முயற்சிகளை பற்றியும் எழுதியிருக்காரு. இந்த ஆட்டோபயோகிராஃபி 1985 வந்தது. 2 வருஷம் கழிச்சு, அதாவது 1987 அவர் இறந்துட்டார். ஆனால் இது அந்த பேர்ட்ஸ் அண்ட் நேச்சரை பற்றி இருக்கக்கூடிய அவரோட டெடிகேஷனை ரொம்ப அருமையாகவும் காட்டுது. அந்த பறவைகள் மேலே அவருக்கு இருந்த ஈர்ப்பு நம்மளை ரொம்ப ரொம்ப கவருது. அதே சமயத்தில் அவர் நீல்கிரிஸ், ஆப்கானிஸ்தான், அதுக்கப்புறம் கைலாஸ் மன்சரோவர், அது ஒரு பில்கிரிமேஜ்னே சொல்லலாம். அதாவது பில்கிரிமேஜ்னால் ரிலிஜியஸ், ஒரு தெய்வ வழிபாட்டுக்காக நம்ம ஒரு பாத யாத்திரை மாதிரி, யாத்திரிகை மாதிரி போகிறோம் இல்லையா, அதுதான் பில்கிரிமேஜ். அவர் கைலாஸ் மன்சரோவருக்கு போனதை அப்படி தான் நினைக்கிறாரு. அப்புறம் ஃப்ளெமிங்கோ சிட்டி, பரத்பூர், பாஸ்டர், அப்புறம் ஈஸ்டர் ஹிமாலயாஸ், அப்புறம் நிறைய இடத்துக்கு அவர் போய் பண்ண சர்வேயெல்லாம் இந்த புக்கில் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி அவர் பண்ண சர்வே தான் பின்னாடி பேர்ட்ஸ் ஆஃப் சிக்கிம் அண்ட் பேர்ட்ஸ் ஆஃப் கேரளான்ற புக்ஸ் எல்லாம் எழுதுறதுக்கு அவருக்கு உதவியாக இருந்தது. ஆனால் முக்கியமாக அவரோட படைப்புகளை பார்த்து மேக்னம் ஒப்பஸ் அப்படின்னு நம்ம சொல்லணுன்னா, அவர் ஹேண்ட்புக் ஆஃப் த பேர்ட்ஸ் ஆஃப் இந்தியா அண்ட் பாகிஸ்தான்னு 10 வால்யூம்ஸ் எழுதியிருக்காரு. இதை எழுதுறதுக்கு அவருக்கு 10 வருஷம் எடுத்தது. அதாவது 1964 1977 வரைக்கும் அவர் இந்த புஸ்தகத்துக்காக தன்னை டெடிகேட் பண்ணியிருக்காரு. பின்னாடி இதுவே காம்பேக்ட் ஹேண்ட்புக் த பைபிள் ஆஃப் த இந்தியன் பேர்ட் வாட்சர்னு சொல்லிட்டு அவர் கம்பைல் பண்ணி எழுதியிருக்காரு. சலீம் அலி அவரோட ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் நிறைய சொல்லியிருக்காரு. முக்கியமாக அவருடைய சகோதரரான அமித் அலி பற்றியும் அவரோட அங்கிள்ஸை பற்றியும் அவர் நிறைய இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவரோட மென்டாஸ்க்கெலாம் அவர் ரொம்ப நன்றியும் கடன்பட்டிருக்கேன் அப்படின்னும் சொல்லியிருக்காரு. அவரோட கலீக்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸை பற்றியும் இங்கே எழுதியிருக்காரு. ஒரு முழு சாப்டரே அவரோட ஃப்ரெண்ட் அண்ட் பெனிஃபேக்டரான லோக் வான் தோக்கு அவர் டெடிகேட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி மென்னட் சஹகன்றவரை பற்றி சொல்லும் போது அவர் புத்திசாலி தான் தெரிஞ்சார், ஆனால் கிட்டத்தட்ட காந்தி மாதிரி தான் எனக்கு அவர் தெரிஞ்சார் அப்படின்றதையும் அவர் எழுதியிருக்காரு. அவரோட குருவான ப்ரொஃபஸர் எர்வின் ஸ்ட்ரெஸ்மேன், அதாவது பெர்லின் யூனிவர்சிட்டியில் இருக்கிறவரை பற்றி அவர் எழுதும் போது ரொம்ப நன்றி உணர்வோடு எழுதியிருக்காரு. அதே மாதிரி டில்லியன் ரிப்ளே, அதுக்கப்புறம் வெஸ்லேயை பற்றிலாம் அவர் எழுதும் போது இந்த ரீஜனல் பேர்ட் சர்வேஸ்க்கு அவங்களுடைய பங்கு எவ்வளோ இருந்தது அப்படின்றத இங்கே கண்டிப்பாக குறிப்பிடுறாரு. அதே மாதிரி அவர் கூட வேலை செஞ்சான ஜேபி முல்லர், ரெவரண்ட் ஃபாதர் பிளாட்டர், இவர் சென்ட் ஜேவியர்ஸ் காலேஜ் பாம்பேயில் பயாலஜி டிபார்ட்மெண்ட்டில் இருந்தார். அவங்க அவருக்கு எவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்கன்றதை எழுதியிருக்காரு.
அதே மாதிரி எஸ்ஹெச் பிராட்டர்ன்ற ஒருத்தர், அவர் வந்து ஆரம்ப காலத்தில் அவரோட கலிகா இருந்தவர் பாம்பே நேச்சுரல் ஹிஸ்ட்ரி சொசைட்டியில். பின்னாடி அவரை போய் அவர் லண்டனில் பார்த்தபோது அவர் கொஞ்சம் பேரலைஸால் பாதிக்கப்பட்டு பெட்டில் இருந்தது. ஒரு ரேடியோ பக்கத்தில் வந்து தனிமைக்கு துணையாக வச்சுட்டு அவர் காலத்தை கழிச்சிருந்ததை பற்றி ரொம்ப மன கஷ்டத்தோடு எழுதியிருக்காரு. இன்னொரு விஷயம், அவருக்கு வெறும் பறவைக்கு தான் பிடிக்கும்னு இல்லை, அவருக்கு மோட்டார் சைக்கிளும் ரொம்ப பிடிக்கும், அதாவது பைத்தியம்னே சொல்லலாம். அதை பற்றியே ஒரு சாப்டர் டெடிகேட் பண்ணியிருக்காரு. அவருடைய லைஃப் லாங் அஃபேர் அந்த 2 வீலர்ஸோட, அதுக்கப்புறம் நிறைய பைக்ஸை பற்றி அவர் எழுதியிருக்காரு. அவர்கிட்ட ஹார்லி டேவிட்சன்னு 3 மாடல் வேறு வேறு ஹார்ஸ் பவரில் இருந்திருக்கு. டக்ளஸ் ஸ்காட்டு, அதுக்கப்புறம் ஒரு நியூ ஹட்சன், அதுக்கப்புறம் அவருக்கு ரொம்ப பிடிச்ச சன்பீம், இதெல்லாம் அவருக்கு வச்சுருக்கு. ஆனால் அவர் ரொம்ப மனசு கஷ்டம் என்னென்னா, சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு BMW இல்லையன்ற வருத்தம் எனக்கு இருக்குது அப்படின்றதையும் இங்கே குறிப்பிட்டிருக்காரு. அதே சமயத்தில் அவருக்கு வந்து வேட்டையாடுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத எழுதியிருக்காரு. எல்லாருமே வந்து இவர் ஒரு ஆர்த்தனாலஜிஸ்ட், பேர்ட் கன்சர்வேஷன் போது அவர் வேட்டையாடுவாரா அப்படின்னு ஆச்சரியப்பட வைக்கும். ஆனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆராய்ச்சின்னு வரும்போது சில விஷயங்கள் நம்ம செஞ்சு தான் ஆக வேண்டியிருக்கு அப்படின்றத சொல்கிறாரு. கடைசியில் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ புஸ்தகங்கள், இவ்வளோ பரிசுகளை ஒரு சாதாரண பின்னணியில் வந்து நான் வாங்கியிருக்கேனா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, ஆனால் பெருமையாகவும் இருக்குது அப்படின்னு சொல்லும் போது, நமக்கு வந்து நம்ம மேலே நம்பிக்கை வச்சுட்டு ஒரு விஷயத்தில் நம்ம கமிட்மெண்ட்டோடு இருந்தோன்னா, அதுவும் அவர் கேரியர் ஃபுல்லாக இருந்திருக்காரு. அதே மாதிரி யார் இருந்தாலும் அவங்களும் வந்து இந்த அளவுக்கு வரலாம் அப்படின்ற ஒரு மாதிரி அந்த ஒரு எண்ணத்தை தான் அவர் விதைக்கிற மாதிரி இந்த புக்கை எழுதியிருக்காரு. அவருடைய வாழ்நாள் முழுக்க அவர் எவ்வளோ டெடிக்கேட்டடாக இருந்திருக்காரு, எவ்வளோ மேலே அவர் நம்பிக்கையோடு இருந்திருக்காருன்றது தான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது நமக்கு தெரியுது. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.